சிம்பிளா, ஈஸியா வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது டீ கடை ஸ்டைல்ல பண்ண போறோம். நல்லா உப்பலா இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்குமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி, பூண்டு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இட்லி மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 கரண்டி சின்ன கரண்டியில ஊத்திக்கலாம். இல்ல அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா புளிச்ச இட்லி மாவா இருக்கணும். இப்போ பேக்கிங் சோடா போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் எடுத்துட்டு தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தின்னா நீங்க கட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணிட்டு, நம்ம அந்த பேட்டர்ல டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு வந்து கலர் எல்லாம் எதுவுமே தேவையே இல்ல. நம்ம வீட்ல ரெடிமேட் வாங்காம வீட்லயே பண்ணதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இப்போ நல்ல சுடான எண்ணெயில போட்டுட்டு, நல்லா கிரிஸ்பியா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இன்கேஸ் இப்படி ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா, நீங்க ஏர் ஃப்ரையர், அவன்ல கூட பண்ணலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேக்கிங் சோடா, இட்லி மாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா உப்பி வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து சட்னி இல்ல அப்படின்னா டீயோட எடுத்துக்கலாம்.